தினமானது நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினூடாக இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். காரணம் என்னவென்றால், இந்த அரசாங்கமானது எமது மக்களை மீண்டும் மீண்டும் வரவு செலவு திட்டத்தினூடாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நாங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக 100% நிதி இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கமானது சென்ற வருடம் எமக்கு 106% கட்டாயமாக அத்தியாவசிய கல்விக்காக, அத்தியாவசிய கல்வி தேவைகளுக்காக 106% வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவதாக கூறியுள்ள போதும், ஆனால் இன்னும் வரை இந்த மாதம் புதிய வரவு செலவு திட்டத்தில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்த வேளையிலும் 106% அத்தியாவசிய தேவைகளுக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை. காரணம் என்ன? ஏன் அரசாங்கம் மக்களை இவ்வாறு ஏமாற்றுகின்றது? மக்களை இவ்வாறு அரசாங்கம் ஏமாற்றினால் மக்கள் நிலைமை இன்றைய இளைய சமுதாயத்தினர் நாளை எதிர்கால சந்ததியினர், அதாவது நாளை எதிர்கால தலைவர்கள் என்று கூறுவர். இன்றைய இளைய சமுதாயத்தினரின் கல்வியை இடைநிறுத்தினால், கல்வி தேவைகளுக்காக ஒதுக்கப்படும் நிதியை இடைநிறுத்தினால், குறைக்கப்பட்டால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் எத்தகைய நிலைமைக்கு ஆளாகும் என்பதை யோசியுங்கள். மக்களை சிந்தியுங்கள். அரசாங்கத்திற்கு எதிராக மாணவர்கள், அதாவது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தே இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அரசாங்கத்தினூடாக விமர்சிக்க உள்ளோம். காரணம் என்னவென்றால், கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் 50 மாணவர்கள் குறைவாக, அல்லது ஒவ்வொரு பாடசாலைகளிலும் 50 மாணவர்கள் குறைவாக இருக்கும் பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த விதத்தில் கிராமப்புற பாடசாலைகளை அரசாங்கம் இவ்வாறு மூடினால் கிராமப்புறங்களில் கல்வி கற்கும் மாணவர்கள் நிலைமை என்னாகும்? அரசாங்கம் நினைக்கக்கூடாது, புலமை பரிசிலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 10,000 உயர்த்தியதற்கு பிறகு பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்லாது அனைத்து விடயங்களையும் அறிந்தவர்கள், அனைத்து மாணவர்களும் சத்தமில்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையை செய்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவர்கள் சொல்வது அனைத்திற்கும் தலையாட்டி கொண்டு செல்வோம் என்று நினைக்கக்கூடாது அரசாங்கம். காரணம் என்னவென்றால், அரசாங்கத்திற்கு நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம், எமது பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்லாது இந்த நாட்டில் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஏதேனும் சிறிய ஒரு அறிவேனும் இருக்கக்கூடும். அந்த மாணவர்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அரசாங்கம் ஏமாற்றாமல், அரசாங்கம் மாணவர்களுக்கு போலியான ஒரு நம்பிக்கையை தராமல், அரசாங்கம் உண்மையான கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் சரியான தருணத்தில் நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். රවට්ටන්න මහ පොළ 10,000ක් දීලා නිදාස් අධ්‍යාපනයේ තියෙන වියදම් ටික කප්පාදු කරලා එහෙම රවට්ටන්න මේ ඉන්න නිදාස් අධ්‍යාපන ඉගෙන ගන්න මේ විශ්වවිද්‍යාල විද්‍යාර්ථයෝ බබ්බු නෙමෙයි. ඉතින් අපි ආණ්ඩුවට දැඩි ලෙස කියා සිටිනවා මේ වෙද්දී කරගෙන යන නිදාස් අධ්‍යාපනයේ විකුණම් කරන උපාධිකට නැවත වටයකින් ආරම්භ කරන මේ වැඩපිළිවෙල වහාම නතර කර යුතුයි. අනිවාර්යයෙන්ම දළදේශීය නිෂ්පාදිතය තුල නිදාස් අධ්‍යාපනය සඳහා 106%ක්වත් අනිවාර්යයෙන්ම වෙන් කළ යුතුයි. නැත්නම් මේ ආණ්ඩුවට මේ ශිෂ්‍ය ව්‍යාපාර විසින් එල්ල කරන දැඩි ක්‍රියාමාර්ගවලට මුහුණ දෙන්න සිදු වෙයි. ඉතින් අනිවාර්යයෙන්ම නිශ්චිත වශයෙන්ම කියා සිටිනවා නිදාස් අධ්‍යාපනය දිනා ගැනීමේ සටන මෙතනින් නවතින්නේ නැහැ. අනිවාර්යයෙන්ම නිදාස් අධ්‍යාපනය දිනාගෙන සියලු සිසු දරුවන් සමානාත්ම අධ්‍යාපනය නිදාස් අධ්‍යාපනය ලබා දීමේ වරම් හිමි කරමින් මේ ශිෂ්‍ය ව්‍යාපාර ඉදිරියට කටයුතු කරන බව කියා සිටිනවා. ස්තුතියි.